தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலானது தற்போது ரொம்ப தீவிரமாக நம்மளுடைய குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பா ஒவ்வொரு முகவர்களும் குறிப்பா BL என்று சொல்லக்கூடிய அந்த முகவர்கள் நேரடியாக வர்றாங்க. இப்போ நாம இருக்கக்கூடிய இடம் சிந்தாதிரிப்பேட்டை. இந்த பகுதியில இந்த பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. நேரடியாக அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த பகுதியில் வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சரி அண்ணா வணக்கம். இப்போ இந்த ஃபார்ம் பத்தின டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு, எங்க இருந்து நீங்க தொடங்குவீங்க, எந்த மாதிரியான பணிகள் நடக்கும்? சார் இந்த ஃபார்ம் என்னத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வீடு வீடாக இப்போ டேரெக்டாக 2005 மென்ஷன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். இப்போ இவங்க இந்த வீட்டில் இருக்காங்களா இல்லைன்னு சொல்லி பார்க்கறதுக்கோசம் எங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை இது பண்ணியிருக்கோம். இவங்க இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கோசம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஆப்பில் QR கோடும் கொடுத்துருக்காங்க, BLO ஆப்பில். இப்போ நாங்கள் ஸ்கேன் பண்ணோன்னே இதில் அப்டேட் பண்ணிடணும். இப்போ இவர் கொடுத்த உடனே நாங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த இதுவை அப்டேட் பண்ணிட்டோன்னா அது டைரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டு டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு போயிடும். அந்த ஆப் மூலியமா எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு டைரெக்டாக போயிடும் சார். ஓகே, இந்த அப்ளிகேஷன் என்னென்னலாம் இருக்குன்னா அப்படியே சார் இப்போ நம்ம எலெக்ஷன் நம்ம சில இதுல வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே, பேர் இது தப்பா இருக்கும், ஆதார் எண்ணு அட்டாச் பண்ணுறது, ஃபோன் நம்பர் மாத்துறது, அந்த மாதிரி விருப்பம் உள்ளது கூட இருக்கும். அதை கூட அவங்க ஃபில்அப் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் மாடல் இவரதே வாங்கிக்கலாங்களாண்ணே. ஓகே, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா பிறந்த தேதி, ஆதார் எண், கைபேசி எண், தந்தையின் பெயர் அல்லது கார்டியன் நேம் அல்லது அவருடைய புகைப்படத்துடன் கூடிய அடையாள எண், தந்தையினுடைய அவங்களுடைய டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து பெற்றோருடைய பெயர், தாயாரின் வாக்காளர் அடையாள அட்டை எண், துணைவியார் இருப்பின் அவருடைய பெயர், துணைவியாரின் வாக்காளர். இப்போ அதாவது இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன்ல நம்ம வழக்கமா இருக்கக்கூடிய டீடைல் தான். நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் என்ன டீடைல் இருக்குமோ அந்த டீடைல எழுதிக்க. டீடைல் ஆல்ரெடி எல்லாமே எந்த டீடைல் அப்படி இருக்கும் சார். இப்போ அடிஷ்னலா வந்து எதனா நம்ம அதுல அவங்க எதனா கரெக்ஷன் பண்ணோம், இது பண்ணோம், இல்ல போட்டோ சேஞ்ச் பண்ணோம், அந்த மாதிரினா கூட இந்த போட்டோவே நம்ம கிட்ட இவங்க கொடுத்துறாங்கன்னா நம்மளே அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ உங்ககிட்ட என்னுடைய பழைய போட்டோ இப்போ புது அப்டேட் இல்லைன்னா இந்த போட்டோவும் நீங்க சேர்த்து வாங்கி. ஆமா, சேர்த்து வாங்கிக்கலாம். இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க, எத்தனை நாட்களுக்குள்ள உங்களுக்கு சொல்லணும், எப்படி அவங்க உங்களை தொடர்பு? என்னோட போன் நம்பர் வந்து அதுலயே மேல வந்து BLOன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருக்கோம் சார். என்னோட நம்பர் நேம் பேரோட போட்டிருக்கோம். ஆமா இருக்கும் சார். ஆமா சார் இருக்கும் சார். அதுல கான்டாக்ட் பண்ணி எனக்கு கூப்பிட்டாலும் நான் வந்து அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பேன் சார். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த முகவரி தேடுறதுல சிரமமா இருக்குமா, இல்லாட்டி எக்ஸாக்டா அந்த முகவரி இருக்கும் அந்த பர்சன் இருப்பாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல சார், இது நாங்க ரெகுலரா கூட்டினு இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் சார். ஆனா அட்ரஸ் வைஸ் பார்த்துட்டு யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை டைரக்டா பார்த்துட்டு அவங்க கையில கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். வெரிஃபை பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ இவரு இருக்காருன்னா சாரை பார்த்துட்டு சார் கையில தான் சார் கொடுக்க முடியும். அவங்க கையில தான் சார் கொடுக்க முடியும். மற்றவங்க கையில கொடுக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கலாம் சார். மற்றபடி யாரும் இல்ல அந்த வீட்டுல அப்படின்னா, ஒருவேளை அந்த வீட்டுக்காரங்க வெளியே போயிட்டாங்க இல்ல ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மென்ஷன் பண்ணுங்க சார்? அது நாங்க கொடுக்க மாட்டோம் சார். டோர் லாக்னு சொல்லிட்டு நாங்க எடுத்து வச்சிருக்கோம் சார். இல்ல ஷிஃப்டட் அந்த மாதிரி எதுவும் இன்னும் எங்களுக்கு அப்டேட்ல வரல சார். அந்த ஷிஃப்டட் இப்போ வந்து அந்த அவர் வந்து ரொம்ப நாளா இங்க இல்ல, அதனால வந்து இப்போ பக்கத்துல 2 பேர்கிட்ட கேட்டதுனால ஷிஃப்டட் சொல்லிட்டு வேற ஒருத்தர் குடி வந்துட்டாங்க. அது பூட்டு போட்டிருந்தது, இப்போ பூட்டு இல்ல, திறந்து இருக்கு. அதனால அது ஷிஃப்டட் சொல்லிட்டு போட்டு அவங்களுக்கு நான் இது பண்ணி எழுதி வச்சுட்டேன் சார். இந்த ஃபார்ம் கொடுக்கும்போது நான் அங்க ஆபீஸ்ல சொல்லி கொடுத்துருவோம் சார். ஷிஃப்ட்னு சொல்லி கொடுத்துருவோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்ளிகேஷன் எதுவும் டார்கெட் வச்சிருக்கீங்களா? எவ்வளவு பேர் ஃபேமிலிஸை பார்க்க முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரீட் கவர் பண்ணலான்ற ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் சார். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரீட். அதான் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா சார், நிறைய பேர். இப்போ சிந்தாதிரிப்பேட்டைனா எவ்வளவு பேர் இருப்பீங்க சார்? எங்களுக்கு வந்து மொத்தம் இங்க வந்து 34 பூத்து கிட்ட வருது சார். சிந்தாதிரிப்பேட்டில் மட்டும் 62 மட்டும் 32 பூத் இருக்கு சார். அந்த 32 முகவரும் இப்போ எல்லாமே லைனா கொடுத்துன்னு இருப்பாங்க சார். எல்லாருமே அவங்க வேலையை ஸ்டார்ட் ஆமா, அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொடுத்துன்னு இருக்காங்க சார். ஓகே, இது கொடுக்கறது ஒரு நாள், கலெக்ட் பண்ணது ஒரு சார். நான் இப்போ கொடுத்தேன்னா சார் இப்போ உடனே ஃபில்அப் பண்ணி கொடுத்தா கூட நான் ஒரு 2-3 வீடு போயிட்டு வந்தபோது கூட நான் சார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பேன் சார். இல்லைன்னா நான் ஒரு 2 நாள் பொறுத்து திரும்ப வந்து ஃபில்அப் பண்ணியாச்சான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு நான் வாங்கி கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் நாங்கள் கொடுத்துருவோம் சார். SIR ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. சென்னை மாநகராட்சியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஃபார்ம் திருத்தங்கள் ஏதானும் இருந்தால் இதுலேருந்து மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது வேறு அட்ரஸில் மாறினவங்களுக்கோ இல்லை திருத்தம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இது கொஞ்சம் எளிதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க? நாங்கள் இருக்கோம் இங்கே தான், 25 வருடங்களுக்கு மேலே நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இப்போ அதில் ஏதாவது அப்ளிகேஷனில் டவுட்ஸ் எதனா இருக்குங்களா? ஈஸியாக தான் இருக்கு. தமிழில் இருக்கு, அதனால நாங்கள் பார்த்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. இப்போ உங்களுடைய ஃபேமிலிஸில் வேற ஏதாச்சும் நபர்களுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்களா, இல்லாட்டி அவங்க இருந்தால் தான் கொடுக்குறாங்களா? அப்படி இல்லை, வெளியில் போயிருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் சப்போஸ் வெளியில் போயிருக்கானா அது எங்ககிட்டே கொடுத்துட்றாங்க. ஆமாம், வீட்டில் இருக்கிறவங்க எல்லா ஃபார்மும் எங்ககிட்டே கொடுத்துரு. நாங்கள் இருந்தோன்னா யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்களே வரேன்னு சொல்லியிருக்காங்க. மாநகராட்சி அதிகாரி இதை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களே சொன்னாங்க நாங்களே நீங்கள் ஃபில்அப் பண்ணி வைங்க, நாங்களே வந்து உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நான் கிருஷ்ணவேணி. சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த எலெக்ஷன் நெருங்க போகுது, ஓட்டர்ஸ்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும், அது இப்போ எப்படி இருக்கு? குழப்பம்ன்றதுக்கு இல்லை, இது இப்போ கொடுத்துருக்கிற பாடத்தில் வந்து இங்கே இருக்கிறவங்க டீட்டெயில்ஸை பற்றி தான் கேட்டுருக்காங்க. அதனால ஒன்றும் குழப்பம் இருக்கிற மாதிரி ஒன்று. இப்போ ஒருவேளை இல்லாதவங்க நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அவங்களதெல்லாம் பாரம் வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்க. இங்கேருந்து வெளியில் காலி பண்ணி போனவங்க, இப்போ இறந்துட்டவங்க இதுக்கு வந்ததுன்னா அவங்களதெல்லாம் திரும்ப சொன்னாக்கா அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. தேர்தல் தீவிர அந்த வாக்காளனுடைய திருத்தப்பட்டியல் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு வீடுகளுக்கு இனிமே உங்களுடைய அனைத்து வீடுகளுக்குமே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்குமே தேர்தல் முகவர்கள் வருவாங்க. BLO என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த அப்ளிகேஷனோட வரக்கூடிய நிலையில அவங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க முழுமையா பார்த்துவிட்டு உங்களுடைய வீடுகளில் நீங்க அந்த சரியான முகவரியில இருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உடனடியாக கொடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் வந்து நீங்க வேற ஒரு வீட்டில் இருக்கீங்கனாலோ இல்லாட்டி அவங்களுடைய ஓட்டர் ஐடி 2 இடங்கள்ல இருந்தாலோ அதையும் வந்து திருத்தம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டைமிங்கா இருக்கும். முடிஞ்சானா பேட்டி எடுத்துக்கலாமா? நீங்க பேசலாமா? சும்மா ஒரு ஜென்ரலா கேட்கறவங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுங்க. கொடுக்கும்போது ஸ்கேன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் ஒன்றுக்கு ஒரு உங்களுக்கு கால் பண்ணி உங்க வாங்கினாலும் நம்ம வந்து உங்ககிட்ட நம்ம வாங்கிக்கலாம். அது வாங்க திரும்ப வாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து 1 வீக் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, இல்லை 1 மந்த் கூட வெயிட் பண்ணலாம். அவங்க ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னு பொறுத்து நம்மளுக்கு உடனே அவங்க ஓட்டர்ஸ் வந்து உடனே நம்மளுக்கு ரிப்ளை பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே கூட வாங்கிக்கலாம். நம்ம வந்து உடனே வாங்கிக்கலாம். ஆமாம்.